Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா புரட்டாசி மாச ஸ்பெஷலா சனிக்கிழமை தளிகை சாப்பாடு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். தளிகையில வந்து ரெண்டு விதமா நைவேத்தியம் பண்றவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படினா வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காத கலந்த சாப்பாடு செஞ்சு மாவிளக்கு போட்டு நைவேத்தியம் பண்றவங்களும் ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படினா சாம்பார் ரசம் தயிர் வடை பாயாசத்தோட 5 வகை 7 வகை 9 வகையான காய்கறிகள் செஞ்சு மாவிளக்கு போட்டு நைவேத்தியம் பண்றவங்களும் இருக்காங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா வெங்காயம் பூண்டு சேர்க்காத கலந்த சாப்பாடு நைவேத்தியம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஐடியாக்காக தான் நான் இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க உங்க குடும்பத்துல வந்து எந்த முறையில செய்வீங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. இது இல்லாம நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகையான காய்கறிகளை வச்சு செய்யற குழம்பு வகைகள் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செய்யற குருமா வகைகள்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் எல்லாமே தனித்தனியா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தளிகை சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல கலந்த சாதம் எல்லாமே பண்ணுறதுக்கு சாதம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் சாதம் வேக வைக்க போகிறேன். இதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு பச்சரிசியில் தான் சாதம் செய்யணும். அதுதான் வந்து விசேஷமானது. 3 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் குக்கர் அப்படி இல்லைன்னா நார்மல் ப்ரெஷர் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டை இப்பயே போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சாதம் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த சாதம் நல்லா உதிரியாக வர்றதுக்காக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நான் எலக்ட்ரிக் குக்கரில் இன்ஸ்டாபாட்டில் 9 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தை நீங்கள் வடித்து கூட ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம சுண்டல் வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே வந்து 10 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து அரை கப் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சுண்டல் கூட எடுத்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை 2 தடவை கழுவி ஊற்றிட்டு சுண்டலை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சுண்டல் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து வந்து குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் வச்சுக்கணும். இந்த சுண்டல் வேகிறது டைம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. கோவில் டேஸ்ட்டில் அக்கார அடசல் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, நான் வந்து கொஞ்சமாக தான் அக்கார அடசல் செய்ய போகிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ செஞ்சுக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடுங்க. ஏன்னா இதை முழுக்க பாலில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதோட அளவு பால்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து 4 பங்கு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் இல்லை பச்சை பால் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். பால் கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, கம்மியாக சேர்த்துக்காதீங்க. இப்போ பால் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ, இது வந்து நிறத்துக்கும் வாசத்துக்கும் சேர்த்துருக்குறேன். இது இல்லைன்னா இது போடாமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் தான் இதை வேக வைக்கணும். ஏன்னா இது பாலுங்கிறனால சட்டுன்னு உங்களுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் ரொம்ப கம்மியான தீயில் 3லேருந்து 4 விசில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. ஊற்றின பாலும் கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பால் வந்து ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இனிப்புக்கு நான் ஏற்கனவே வெல்லத்தை பொடிச்சு கடையில் விற்கும் இல்லையா, அந்த பொடியாகவே வாங்கியிருக்கிறேன். 2 பங்கு அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். அதாவது அரை கப் அளவுக்கு வெல்லம் பொடி சேர்த்துருக்கிறேன். கட்டி வெல்லம் அப்படின்னா கரைச்சிட்டு நல்லா திக்கான பாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் தண்ணி சரியாக இருக்குங்கிறனால கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ தீயை மிதமாக வச்சு நல்லா மசிச்சு விட்டு இதை வேக வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழச்சி இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். மொத்தமாக 4 டீஸ்பூன் தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கோயில் சுவையில் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கடுத்த வாசனை ஆகிடும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து சர்க்கரையில் ஏலக்காய் பொடிச்சது கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கடைசியாக வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு மட்டும் வறுத்துட்டு சேர்த்துருக்குறேன். நெய், முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குழகுழப்பாக இருந்தால் தான் அக்கார அடைசல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான கோவில் சுவையில் அக்கார அடைசல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மிளகோதரை செய்ய போகிறோம். அதாவது சம்பா சாதம் கூட சொல்லுவாங்க. மிளகு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிளகோதரைக்கு நெய்யோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் வந்து நீங்கள் 1 பாதியமாக இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் முழுசாகவே சேர்த்து இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே போடலை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிளகு நான் ஏற்கனவே 1 பாதியமாக பொடிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சதை சேர்த்துட்டு இந்த நெய்யில் கொஞ்சம் நேரம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. இது நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா சாதம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசியை வடித்தா எவ்வளோ சாதம் இருக்குமோ அது சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே கலந்து விடுங்க. அடுப்பை ஆன் பண்ண வேணாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக தான் நம்ம அதில் சேர்த்துருக்குறோம். இதில் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப சூப்பரான நம்மளோட மிளகோதரை இல்லை சம்பா சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு சாதத்துக்கு எள்ளு வந்து நம்ம பொடிச்சுக்கணும். அதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா அந்த எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு நல்லா இருக்காது. இப்போ இந்த எள்ளு வந்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் எள்ளு சாதம் ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கருகிடக்கூடாது. மிதமான தீயிலே பொரிய விடுங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே 2 வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். எள்ளு வந்து ரொம்ப கருகிடுச்சுன்னா கசந்த டேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை எடுத்து வச்சு ஆற வச்சு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எள்ளு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நான் வந்து 1/4 கப்பு அரிசி எடுத்து வடித்தா எவ்வளோ சாதம் இருக்கோ அதுக்கு வந்து கிளற போகிறேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டு செவக்க விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம சாதம் போட்டுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வடித்தா எவ்வளோ சாதம் இருக்கோ அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து நம்ம இப்போ பொடிச்ச எள்ளு மிளகாய் இருக்கு இல்லையா அந்த பொடி வந்து 1/4 கப் அரிசிக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு போட்டிருக்கிறோம். போட்டுட்டு இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா கலந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட எள்ளு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காமல் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிங்கன்னா முருங்கைக்கீரை எவ்வளோ இருக்குமோ அதை எடுத்து ஆஞ்சு கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு போட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு பொரியிறப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து செவக்க விட்டுருங்க.
இப்போ இதில் காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா வரமிளகா, நான் ஒரே ஒரு வரமிளகாவை மட்டும் கிள்ளி போட்டு செவக்க விட்டுருக்குறேன். இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே மிதமான தீயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்கி இந்த அளவுக்கு சுருண்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். அதிகமாக வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். சதன்னு ஊற்றி வேக வச்சா நல்லா இருக்காது. இப்போ இதில் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேபிள் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தீயை மிதமாக வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த கீரை உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து எடுத்துருக்கிற அளவுக்கு துருவின தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு மிதமான தீயில் கொஞ்ச நேரம் அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான சட்டுன்னு முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து சுண்டல் தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு எல்லாம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல்லேருந்து கொஞ்சம் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியோடைய சுண்டலை சேர்த்து இதில் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்குங்கிறனால கடைசியாக வந்து துருவின தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சாலிச்ச சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து எல்லா கலந்த சாதமும் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து புளி சாதம் கிளற போகிறேன். புளி சாதம் பொடி வந்து நம்ம சாதத்தில் போட்டு பரட்டிட்டு புளிக்காய்ச்சல் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி டீட்டெயில்டாக கோயில் சுவையில் எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி சாதம் வந்து கிளறியாச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுட்டு அடுத்து வந்து எலுமிச்சம்பழம் சாதம் அதுவும் வந்து நான் கலந்து வச்சுருக்கிறேன். புளி சாதம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கலந்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து தேங்காய் சாதம், முந்திரி பருப்பு, தேங்காயெல்லாம் போட்டு கலந்துருக்கிறேன். இந்த ரெசிபியும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து தயிர் சாதம். குக்கரில் அடிப்பகுதி இருக்க சாதத்தை நல்லா மசிச்சு விட்டு பால் சேர்த்து தாளிச்சிருக்கிறேன். வெங்காயம் இஞ்சிலாம் போடலை. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கிறேன். இதில் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த சாதம் வெது வெதுப்பாக வைக்கிறது ரொம்பவும் ஒரு விசேஷமானது. இப்போ கடைசியாக வந்து மிளகு வடை செய்ய போகிறோம். அதாவது ஆஞ்சநேயர் வடை இருக்கு இல்லையா, கோயில் வடை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். தோல் உள்ளது கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை கொஞ்ச நேரம் நம்ம வடித்து தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வடித்ததுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அது மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது, கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு திக்காக ரவை மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாக குழப்பாக இருந்தால் வடை கோயில் டேஸ்ட்டில் இருக்காது. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு முதல்ல இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு மிளகை வந்து 1 பாதியமாக இடித்து வச்சுருக்கிறேன். அது வந்து நம்ம எடுத்துருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு சேர்க்கக்கூடாது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக கோயிலில் கொடுக்குற டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அவ்வளோதான், வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. வடை தட்டுறதுக்கு இலையை வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு தேவையான அளவு எந்த சைஸில் வடை செய்ய போகிறீங்களோ அதுக்கு மாவு எடுத்து வடையை வந்து தட்டிக்கலாம். மெல்லிஸாக தட்டிக்கணும், ரொம்ப திக்காக தட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடையை வந்து தட்டிட்டேன். நடுவில் வந்து ஒரே ஒரு ஓட்டை இந்த சைஸுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து கையால் இந்த மாதிரி இலையை திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பொரிச்சுக்கலாம்.
இப்போ எண்ணெய் வந்து மிதமாக காஞ்சதுக்கப்புறமா வடையை போட்டுட்டு மிதமான தீயிலே தான் வேக வைக்கணும். அதிகமான தீயில் வேக வச்சிங்கன்னா வடை வந்து சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. இந்த வடை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கோயிலில் கொடுக்குற டேஸ்ட்லையும் இருக்கும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அடுத்த வடையிலேருந்து உங்களுக்கு நல்லா செவந்து வரும், ஏன்னா எண்ணெய் காஞ்சிருக்கும் இல்லையா, அதனால். இதே மாதிரியே எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமை தளிகை செய்கிறதுக்கும் மாவிளக்கு செய்வாங்க. மாவிளக்கு செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம தீர்த்தம் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காவை தட்டிட்டு பொடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி வந்து சுத்தப்படுத்திட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் தீர்த்தம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நெய்வேத்தியத்துக்கு கட்டாயம் நீங்கள் வைக்கணும். இதே மாதிரி அளவுகளோட இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு தளிகை ரெசிபியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.